வணக்கம். என் பேரு முத்துராணி. நான் சென்னை டிடிகே ரோடு ஆழ்வார்பேட் நாரத கணாசபா பக்கத்துல இருக்கிற ரீஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ்ல 8 இயர்ஸா நர்சிங்கா ஒர்க் பண்றேன். நான் இங்க நர்சிங் இன்சார்ஜா இருக்கிறேன். இங்க ஸ்பெசிபிக்கா பண்ற ட்ரீட்மெண்ட்னா இன்ஜெக்ஷன் மூலியமா சரி பண்ற ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க. சர்ஜரி இல்லாம இன்ஜெக்ஷன் மூலியமா பேஷண்ட்டுக்கு எவ்வளவு எப்படிலாம் கியூர் பண்ண முடியுமோ அதான் பண்றாங்க. இங்க ஸ்பெசிபிக்கா பண்ற ட்ரீட்மெண்ட் என்னன்னா பிஆர்பி பண்றாங்க. பிஆர்பி பிளேட்லெட்ஸ் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்ற ட்ரீட்மெண்ட் இங்க பண்றாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இங்க வருவாங்க. வர்றப்ப அவங்களுக்கு நிறைய எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, என்ன டீடைல்ஸ் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால இங்க இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 9844488288 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நாங்க சொல்லிடுவோம். ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, நீங்க எப்ப வரணும், என்ன டீடைல்ஸ், சார் எப்ப அவைலபிளா இருப்பாங்க அப்படிங்கறது ஃபுல்லா நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சார் அவைலபிள் பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே அவைலபிளா இருப்பாங்க. நீங்க வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பாயின்மெண்ட்ஸ் படி பார்ப்பாங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. ஒரு சில பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட கேட்பாங்க, நாங்க இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வர்றோமா, எங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட முடியுமா, நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க உங்களோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ரே ஒரு சில பேர் படுக்க வச்சு எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க. அது நம்மளோட முட்டி தேய்மானத்தை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம படுக்க வச்சு எடுக்கிறப்ப நம்ம முட்டி கொஞ்சம் கேப் இருக்கும். அதனால அதுல பார்க்க முடியாது. அதனால நாங்க நிக்க வச்சு எக்ஸ்ரே எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, எங்க சார் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்றப்ப நாங்க உங்களோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட காமிப்போம். டாக்டர் பார்த்துட்டு உங்ககிட்ட போன்ல பேசுவாங்க. என்ன வேணா எப்படி நீங்க உங்களோட பெயின் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். உங்க எக்ஸ்ரேயும் பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை விட பெஸ்ட் என்னன்னா நீங்க நேர்ல டாக்டரை பார்க்கணும். பாக்குறப்ப உங்களை நடக்க வச்சு பார்ப்பாங்க. உங்களோட தேய்மானம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, நீங்க எப்படி நடக்கீங்க, கால் பெண்டா இருக்கா, நேரா இருக்கா, உங்களோட முட்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இப்ப நீங்க நடந்து வர்றப்ப சார் பார்ப்பாங்க, நீங்க எப்படி சாஞ்சு நடந்து வரீங்களா, நேரா நடந்து வரீங்களா, முட்டியோட வளைவு எவ்வளவு தூரம் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தேய்மானம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இதுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமாவே சரி பண்ணிக்கலாம், இல்ல இன்ஜெக்ஷன் மூலியமா சரி பண்ணிக்கலாம், இல்ல என்ன பண்ணணுங்கிற டீடைல்ஸ் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. உங்க தேய்மானம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பிளட்டை எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. இப்ப பிளட் எடுக்கிறாங்கன்னா ஒரு முட்டிக்கு 35 ml பிளட் எடுப்பாங்க. 2 முட்டிக்கு 70 ml பிளட் எடுப்பாங்க. எடுத்த உடனே நீங்க ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 1/2 hour நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிளட்டை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. 2 ஸ்பின் பண்ணி அதை செப்பரேட் பண்ணிட்டு அதுல வர்ற அந்த ரிச் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அதை நம்ம முட்டியில போடுவாங்க. அது 3 to 4 ml வரும். அதை நம்ம முட்டியில போடுவாங்க. அது போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பிளட் எடுத்து வெயிட் பண்ணி அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி உங்களை கூப்பிட்டு உங்களை பொசிஷன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முட்டி ஃப்ரீயா வச்சுக்கணும். ஒரு சில பேர் கேட்பாங்க, இது போட்டா எங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குமா, அதிகமா வலி இருக்கும், முட்டிக்கு நடுவுல போடுறதுனால எலும்புல குத்துவீங்களா, எங்களுக்கு ரொம்ப வலி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வலி அப்படி இருக்காது. அந்த பிரிக்கிங் பெயின் கொஞ்ச நேரம் இருக்கும், அதுவும் குறைஞ்சிரும். நீங்க முட்டியை ஃப்ரீயா வச்சுக்கணும். ஃப்ரீயா வச்சுக்கிட்டீங்கன்னா நார்மலா இன்ஜெக்ஷன் மூலியமா இப்ப நம்ம காய்ச்சல் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறோம், ஃபீவருக்குலாம் அப்ப போடுறாங்க இல்லையா கையில, அதே மாதிரி இதை 2 முட்டிக்கு நடுவுல போடுவாங்க. போடுறப்ப உங்களுக்கு மைல்டா அந்த பிரிக்கிங் பெயின் இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும். அப்ப அந்த முட்டியில பிஆர்பி இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. அது கூட லூப்ரிகேஷனுக்காண்டி ஆயில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பிஆர்பி இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறாங்கன்னா நம்ம 2 முட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த குருத்தெலும்பு தேஞ்சதுனாலதான் நமக்கு வலி வருது. குருத்தெலும்பு தேய்றப்ப நமக்கு வலி இருக்காது, எலும்பு தேய்றப்பதான் நமக்கு வலி இருக்கும். அப்ப குருத்தெலும்பு தேஞ்ச குருத்தெலும்பு ஓரளவுக்கு குருத்தெலும்பு தேஞ்சிருக்கு, அது தேஞ்சு இருக்கிறதுனால நமக்கு வலி வருது, எலும்புல படுறப்ப நமக்கு வலி இருக்கு அப்படின்னா அந்த குருத்தெலும்பு எவ்வளவு தூரம் தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அது எக்ஸ்ரேலயே உங்களுக்கு தெரியும். இப்ப 2 முட்டியும் இவ்வளவு தூரம் இருக்குது, இது 2 முட்டிக்கு நடுவுல கேப் இருக்குன்னா நம்ம பிஆர்பி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். 2 முட்டிக்கு நடுவுல கேப் இல்ல, இந்த மாதிரி முட்டியும் ஒட்டிருச்சு அப்படின்னா நம்ம பிஆர்பி இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது.
இப்ப பிஆர்பி இன்ஜெக்ஷன் பண்ண முடியாதுங்கிறத விட அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப 2 முட்டியும் ஒட்டிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுல எந்த ஒரு சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி சர்ஜரி பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்படிங்கிறவங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாங்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளவு கேப் இருக்கு, எந்த மாதிரி பொசிஷன்ல உங்க முட்டி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரிதான் பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களை நடக்க வைப்பாங்க. நடக்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் நீங்க அப்பயே உடனே நடக்க வச்சிடும். அந்த ஆயில் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து லூப்ரிகேஷனுக்காண்டி போடுறது. அந்த ஆயில் இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு உங்களை வந்து நடக்க வைப்போம். 2 பிஆர்பியும் ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டு உடனே உங்களை நடக்க வைப்போம். நடக்க வைக்கிறப்ப நீங்க முட்டியை நல்லா பெண்ட் பண்ணி நடக்கணும். அப்படி பெண்ட் பண்ணி நடக்கிறப்ப உங்க முட்டி வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அந்த முட்டி ஃபுல்லாவே அந்த பிஆர்பியும் ஆயில் இன்ஜெக்ஷனும் பரவும். அப்ப இது வந்து பரகுறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா செட்டில் ஆயிரும். அந்த பிரிக்கிங் பெயின் 1 or 2 days இருக்கும். அதுக்கப்புறம் பிசியோல வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. நீ எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த நீ எக்ஸசைஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டு பண்ணணும். இப்ப நீங்க ஒரு சில பேர் சொல்றாங்க, அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க எந்த மாதிரி இருக்கணும், இந்த பிஆர்பி பண்ணிருக்கோம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முட்டிய ஸ்ட்ரெயின் பண்ற அளவுக்கு, முட்டிக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. படியடி இறங்கக்கூடாது, தரையில உட்காரவே கூடாது. படியேறி இறங்குறத வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்ப வந்து ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது, பெயின் கில்லர் போடக்கூடாது. இப்போ வேற ஒரு டாக்டர் நீங்க பாக்குறீங்க, ஒரு ஃபீவரு, வேற ஏதோ ஒரு ரீசன்காண்டி ஒரு டாக்டர் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உடனே அந்த பிளட் டெஸ்ட், அந்த வேற டாக்டரை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஏதோ டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து எங்களுக்கு அனுப்பணும். 9884488288 இந்த நம்பருக்கு நீங்க எங்களுக்கு சென்ட் பண்ணோம். அப்ப நாங்க வந்து டாக்டர் கிட்ட காமிப்போம். சார், இந்த பேஷண்ட் இத்தனாம் தேதி பிஆர்பி பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்போம். அப்ப எங்க டாக்டர் வந்து இது போடலாம், இல்ல ஒரு சில ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாதுன்னு இருக்கு, அதுக்கு பதில் வேற ஏதாவது ஆன்டிபயோட்டிக்கோ இதுவோ சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கணும். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டு 3 days வந்து நல்ல ஐஸ் வச்சு ஒத்தனம் கொடுக்கணும். அப்புறம் 4வது நாள்ல இருந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கணும். இதை நம்ம கன்டினியூ பண்ணிட்டு எக்ஸசைஸும் பண்ணணும். இப்ப எக்ஸசைஸ் நல்லா பண்ணனா வந்து நமக்கு வலி குறைஞ்சிரும் அப்படின்னு. எக்ஸசைஸ் பண்றது நம்மளோட மசில் ஸ்ட்ரென்தன்காண்டி எக்ஸசைஸ் பண்றோம். இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்றதுல ஒரு 5-6 வாட்டி எக்ஸ்ட்ரா 2 வாட்டி பண்ணும் அப்படின்னு பண்ணி உங்க முட்டி வலி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இப்ப 1 கிலோமீட்டர் நடக்கிறீங்க, முட்டி வந்து வலிக்கலையா, தாராளமா எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட நடக்கலாம். 1 கிலோமீட்டர்ல நம்ம முட்டி வலி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை கம்மி பண்ணிக்கணும். முட்டி ஸ்ட்ரெயின் ஆகுற அளவுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. பிஆர்பி பண்ணி 3 monthsக்கு நீங்க எந்த அளவுக்கு நம்ம முட்டியை ஸ்ட்ரெயின் பண்ணாம டாக்டர் சொல்ற மாதிரி பாதுகாப்பா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிஆர்பிக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்லா நீங்க வெயிட்டா இருக்கிறீங்கன்னா உங்க வெயிட்டை வந்து நீங்க நல்லா கம்மி பண்ணிக்கணும். அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் பிஆர்பி பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு நாள் கூட ஐயோ எங்களுக்கு நாங்க இன்ஜெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி பெயின் இருந்திருக்குன்னு இப்ப வரைக்கும் எங்ககிட்ட எந்த பேஷண்ட்டுமே சொல்றது இல்ல. நாங்க வந்து 1 weekல சார் பார்க்கணும். 1 weekல பாக்குறப்ப இந்த பிஆர்பி பண்றப்ப நம்ம முட்டியில வந்து 10 ml இருக்கும். பிஆர்பி இன்ஜெக்ஷன் 4 ml நம்மளோட ஆயில் இன்ஜெக்ஷன் வந்து 6 ml இருக்கனால 10 ml முட்டி கொஞ்சம் வீக்கமா தெரியும். அப்ப அந்த நம்ம நடக்கிறதுக்கும் பிசியோ பண்றது இதுல வந்து ஒரு 1 weekக்குள்ள அந்த முட்டி வீக்கம் குறைஞ்சிரும். அப்ப உங்களுக்கு 1 weekல எப்படி இருக்கு, உங்க முட்டி வீக்கமா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 weekல செக் பண்ணுவாங்க. அப்புறம் 1 monthல டாக்டர் பார்க்கணும். இன்ஜெக்ஷன் போட்டு நான் சொல்றது எல்லாமே இன்ஜெக்ஷன் போட்ட நாள்ல இருந்து 1 week, 1 month, 2 month, 3 month. 3 month நீங்க பார்க்க வர்றப்ப உங்களை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி எடுக்கிற எக்ஸ்ரே எப்படி இருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற எக்ஸ்ரே இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸ்ரேல பாக்குறத விட பேஷண்ட் வந்து சொல்லணும், சார் நான் நடக்கிறப்ப எனக்கு இப்படி பெயின் இருந்துச்சு, இப்ப நான் நடக்கிறப்ப எனக்கு கம்மியாயிருச்சு, அப்புறம் நான் முட்டி மடக்கி நீட்டுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஸ்டிப்னஸ் இருந்துச்சு, இப்ப முட்டி மடக்கு நீட்டுறப்ப எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு, அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி தூங்குறப்ப ஒரு சில பேருக்கு இந்த கால் மேல இந்த காலை தூக்கி வச்சா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பேஷண்ட் சைடு அவங்க சைடு என்னென்னலாம் குறைஞ்சிருக்குங்கிறதும் எக்ஸ்ரேல பாக்குறதும் ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. மேக்சிமம் பேஷண்ட் சைடு பாக்குறது தான் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் அவங்களோட வலி எந்தெந்த பொசிஷன்ல எந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப எந்தெந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு தான் தெரியும். அவங்க இதுல வந்து நாங்க ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா
10ல இருந்து 15 பேஷண்ட் வரைக்கும் பண்றோம். இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பத்தி தெரியறது இல்ல. நிறைய பேர் பயத்துல கூட போட மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம பிளட்ல இருந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னா இதுக்கு சைடு எஃபெக்ட் வருமா, இல்ல இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பயப்படுறாங்க. உங்க பிளட் எடுத்து உங்களுக்கே பண்றதுனால ஒரு சைடு எஃபெக்ட் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க எதுவுமே பயப்படவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இத பத்தி இன்னும் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். நீங்க வந்து உடனே டாக்டர் பார்த்துட்டு உங்க தேய்மானத்தை பொறுத்து நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கியூர் ஆகாம எதுவுமே கிடையாது. இங்க ரீஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ்ல வந்து ஆபரேஷன் வந்து லாஸ்ட் தான். நாங்க சர்ஜரி இல்லாம உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா எவ்வளவுலாம் கியூர் பண்ண முடியுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பண்றோம். அதுக்கு முடியாத பட்சத்துக்கு பேஷண்ட் வந்து எங்க கிட்ட கேட்கணும், சார் என்னால பாத்ரூம் கூட என்னால தனியா போக முடியல, அவ்வளோ பெயின் இருக்கு, என்னோட வேலையை என்னால செஞ்சுக்கிட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்களே எங்க கிட்ட சொல்லணும், ஆபரேஷன் கூட பண்ணுங்கன்னு. நீங்க உங்களோட வலி தாங்க முடியாத லாஸ்ட் ஆப்ஷனா தான் நாங்க சர்ஜரி பண்றோம். அது வரைக்கும் இன்ஜெக்ஷன் மூலியமா எப்படி எல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியுது இல்ல. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களோட இது எப்படி இருக்கு, உங்களோட முட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இதை சீக்கிரம் கியூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். எங்களோட ஹாஸ்பிட்டல் சென்னை டிடிகே ரோட், ஆழ்வார்பேட், நாரத கணா சபா பக்கத்துல இருக்கு. ரீஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். தேங்க்யூ.